வெல்கம் பேக் டு மை ஸ்டார்லைட் டேரோட். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் உங்களை எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்க அதையும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து கார்மிக் ஆர் சோல்மேட். இந்த கனெக்ஷனில் ரீகன்சிலேஷன் பாசிபிளாக இல்லையா அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பைல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். என் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. எவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி வந்து ரீடிங் பார்க்கலாம். அண்ட் நம்பர் 1 நம்பர் 2 உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 ரீடிங்கும் பாருங்கள், உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். 1 சூஸ் பண்ணுவாங்க, பார்க்கலாமா? ஓகே. ஓ மை காட், மூன். ரிவர்ஸ்ட் கார்டு இன்னைக்கு நான் எடுக்க போகிறேன். ஓகே, நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த கனெக்ஷன் என்னால் எப்படி பார்க்க முடியுதுன்னா, இந்த கனெக்ஷன் ரொம்பவே வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்கு. இந்த கனெக்ஷனில் நீங்கள் வந்து ஓவர் கம் உங்களால் பண்ணவே முடியல. இதை விட்டுட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து இருந்திருக்கு. உங்கள் பர்சன் உங்களை வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். டீப் அண்ட் ஹூன்ஸுமே பார்க்க முடியுது. அந்த டீப் அண்ட் ஸ்கார்ஸ் அண்ட் ஹூன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஆறலை. இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பர்சன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைக் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த லவ் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னா, ரொம்ப லாயல் பர்சன் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க தான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு வேறு மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. டேஸ் போக போக அந்த லவ், அந்த டைம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கும். அது பார்க்க முடியுது. அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு சிலருக்கு ரிவீல் ஆகிருக்கும். இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க சேஞ்ச் ஆகுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. இவங்களுக்கு வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். மேனிப்புலேட் நிறைய பண்ணியிருப்பாங்க இவங்க. அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க உங்களை. மேனிப்புலேட் பண்ணி பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்ககிட்ட இருந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவுமே பார்க்க முடியுது. டெம்டேஷன் பார்க்க முடியுது. ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல பார்க்க முடியுது என்னால். ஸோ அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காகவே வந்து இன்டிமசிக்காகவே வந்து அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு விஷயமும் இங்கே என்னால் வந்து பார்க்க முடியுது. ஒரு யங் பர்சன் என்னால் பார்க்க முடியுது. உங்களை விட யங்காக இருக்கலாம், ஆரல்ஸ் ஒரு யங் லுக்கிங் பர்சனுமே இவங்க இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகுறீங்க இந்த பர்சனால். நீங்களுமே அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களால் பேச முடியல. ஏதேதோ ரீசன் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களுமே வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. பட் இருந்தாலுமே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க நம்மளை சீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுது. பட் உங்கள் மைண்டில் எல்லாமே தெரியுது, உங்களுக்கு புரியவும் செய்யுது. பட் உங்கள் ஹார்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுது. இவங்க வந்து உங்களை சீட் பண்ணுறாங்க, அவங்க எனக்காக சேஞ்ச் ஆகிடுவாங்க, வெயிட் பண்ணுறீங்க. அதுவுமே பார்க்க முடியுது. நிறைய மேனிப்புலேஷன் இந்த கனெக்ஷனில் வந்து நடந்திருக்கு. நீங்களுமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க இவங்களால. பர்சனலி ரொம்ப ரொம்ப ஃபேமிலி வைஸ் கூட நீங்கள் யாருக்கிட்டையுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. இவங்கள நினச்சி இவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க ஸ்டில். அது பார்க்க முடியுது. உங்களுக்கு யாருமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியல இந்த பர்சனை தவிர. பட் இந்த பர்சன் வந்து உங்களை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கல, அது பார்க்க முடியுது. அண்ட் தென் இவங்க வந்து சைல்ட்ஹுட்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதுவுமே பார்க்க முடியுது. சைல்ட்ஹுட் லவ்வர்ஸாக இருக்கலாம் நீங்கள், ஒரு நியர்பை ஹோம் சம்திங் நியர்பை இந்த பர்சன் இருக்கலாம், அதுவுமே பார்க்க முடியுது. நீங்கள் இந்த பர்சன்கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது. எண்ட் ஆஃப் த டே இந்த கனெக்ஷன் என்ன ஆக போகுதுன்னா, உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரைன் அவுட் ஆக போகுது. நீங்கள் தான் வந்து ஹர்ட் ஆக போகிறீங்க, சஃபர் ஆக போகிறீங்க.
இந்த ஒரு கனெக்ஷனில். அவங்க வந்து ஜாலியாக தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்க எப்படி இருக்காங்க வித்தவுட் மீ நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க வந்து வேறு ஒரு கனெக்ஷனில் ஹாப்பியாக இருக்காங்க. அதுவுமே வந்து பார்க்க முடியுது. ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்ட் ஆகிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு இந்த கனெக்ஷன் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்எல்ஸ் உங்கள் பாஸ்ட் எக்ஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், அதுவுமே பார்க்க முடியுது. நீங்கள் இன்னுமே பாஸ்ட்டில் லிவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வாழ்ந்துட்டுருக்கீங்க, பாஸ்ட்லேயே இருக்கீங்க, ப்ரெசண்ட்டுக்கு வரவே மாட்டீங்க. ஒரு கண்மூடித்தனமாக வந்து நம்புவாங்கள, அந்த மாதிரி தான் நீங்கள் நம்புறீங்க இவங்க என்ன ரீசன் சொன்னாலுமே நீங்கள் நம்புறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவங்க வந்து நம்மளை சீட் பண்ணுறாங்க, இவங்க நமக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்றத உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அதுதான் ஃபேக்ட். இவங்க காட்டின லவ்வில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம், இந்த பர்சனை பற்றி சொல்லியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்களுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, இன்ட்ரோ பண்ணியிருப்பீங்க, அதுவுமே பார்க்க முடியுது. யூ ஃபீல் ஸ்ட்ரக், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, பவர்லெஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு பவரே இல்லை சுத்தமாக. அந்த பர்சனை அகெயின்ஸ்ட் பேசணும். அவங்க உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், பட் ரொம்ப டீப்பான நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னு. பட் நீங்கள் அகெயின்ஸ்ட் அவங்கள பேச மாட்டீங்க, நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வெயிட்டிங் என்னால் பார்க்க முடியுது. உங்களால் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல. இந்த ஒரு கனெக்ஷனில் ரொம்ப ஃபியர் வந்து பார்க்க முடியுது, ஒரு பயமும் என்னால் பார்க்க முடியுது. நான் எங்கே அகெயின்ஸ்ட் இந்த பர்சனை வந்து கொஸ்டின் பண்ணால் இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயமும் உங்களுக்கு இருக்குது, ரைட்? நீங்கள் பேசினாலுமே அவங்க வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க இந்த கனெக்ஷனை பற்றி, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. பட் ஏன் ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டீங்க? வை? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பெயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சாரி, ஐம் கிட்டிங் யூ. லைக் ஏன் நீங்கள் இந்த பெயின் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது, பட் ஏன் நீங்கள் வந்து இந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க? இந்த பர்சன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, யூ நோ தட். ஏன் நீங்கள் ஸ்டில் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்காமல், ஓவர் கம் பண்ணாமல், லெட் கோ பண்ணாமல் இந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கீங்க? உங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே தெரியும், இவங்க வரமாட்டாங்கன்றது. பட் ஏன் உங்கள் ஹார்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுது? எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, அவங்களுக்கு உங்களை விட அந்த தேர்ட் பார்ட்டி மேலே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுறது, கால் பண்ணிங்கன்னா 1 வீக் அப்புறம் கால் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்களுமே இந்த ஒரு கனெக்ஷனில் வந்து நடந்திருக்கும். இது ஒரு கார்மிக் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. இந்த சைக்கிள் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கலாம், ஒரு சிலருக்கு 6 மந்த் அது பார்க்க முடியுது, 6 மந்த்தாக இருக்கலாம். ஓகே, 1 இயர் 2 இயர்ஸ் கூட பார்க்க முடியுது. அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க. அதுலேருந்து ஆக்சுவலி உங்களால் அது வந்து வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு பிரேவான டிசிஷன் எடுத்தீங்கன்னா அந்த சைக்கிளை உடைக்க முடியும். பட் அது ஏன் பண்ண மாட்டீங்க நீங்கள்? அண்ட் இந்த கனெக்ஷனில் ஓப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, இந்த கனெக்ஷனே வந்து ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது. இதில் வந்து ஹோப்பே எனக்கு தெரியல. இந்த மூன்லாம் பார்க்குறப்போ என்னால் ஹோப்பே வந்து பார்க்க முடியல. த டெபிள் பார்க்குறப்போ, அந்த பேஜ் ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், டெம்பரன்ஸ், இதெல்லாமே ரிவர்ஸில் வந்துருக்கிறதுனால ஹோப்பே தெரியல இந்த ஒரு கனெக்ஷனில். நீங்கள் வந்து ஹோப்காக வெயிட் பண்ணுறீங்க, பட் ஆக்சுவலி வந்து இந்த கனெக்ஷனில் ஹோப்பே இல்லை. கைஸ், திஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே இருக்க எனர்ஜியில் மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகலாம், பட் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னா டவுட் தான். ஓகே, உங்கள் ஹார்ட் ரொம்பவே ப்ரோக்கனாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து இவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, எல்லாமே இவங்களுக்காக பண்ணுறீங்க.
ஈவன் தோ ஃபாஸ்டிங் கூட நீங்கள் இவங்களுக்காக இருக்கீங்க, உங்கள் பர்சனுக்காக. ஒரு டிவைன் பாத்லேயே போயிட்டீங்க, இவங்க எனக்கு வேணும்னு. ரொம்ப நெகட்டிவாக தெரியுறாங்க இந்த பர்சன். எனக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் பர்சனாக என்னால் பார்க்க முடியுது இவங்கள. ரொம்ப ஜோவியலாக பேசியிருப்பாங்க, ஜாலியாக பேசியிருப்பாங்க, ஃபன்னாக இருந்திருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே தான் உங்களுக்கு வந்து உண்மையே தெரியுது இவங்க யார். இவ்வளோ நாள் மாஸ்க் போட்டுட்டு இருந்திருக்காங்க உங்ககிட்ட. அந்த டியூவல் எனர்ஜி பார்க்க முடியுது. ரொம்ப நைஸ் பர்சனாக வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களை பற்றி உங்களுக்கு. நிறைய அப்யூஸான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் பார்க்க முடியுது. நிறைய டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க உங்களை. நீங்கள் ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கீங்க, அதனால டீப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியுது உங்கள் எனர்ஜிஸ் பார்க்குறப்போ. லெட்ஸ் see guys. எனக்கு என்னமோ உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் உங்கள் பார்ட்னருக்கு. யூ டிசர்வ் பெட்டர் கைஸ். நீங்கள் அதில் வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் நல்லது. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஓவர் கம் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராலையுமே ரொம்ப ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்குமே நிறைய பெயின் இருக்கும். லவ்னாலே பெயின். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும். அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்குது, பெட்டர் பார்ட்னர் இருக்காங்க. நீங்கள் உங்களோட சோல் கனெக்ஷனை மீட் பண்ணலாம், சோல் பார்ட்னரை மீட் பண்ணலாம். உங்கள் லைஃப் ரொம்ப பெட்டர் ஆகும். இவங்க உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. இவங்க எனக்கு வந்து கேர் பண்ணணும், லாயலாக இருக்கணும், அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. அது எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் உங்களுக்கு ஆயிருக்காது. நீங்கள் மற்ற ரிலேஷன்ஷிப் பார்த்து ஜெல்லஸ் தான் ஆகுறீங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் உங்களை பார்க்க முடியுது. பட் இந்த ஒரு கனெக்ஷனில் உங்களுக்கு அது கிடைக்கல, அது கிடைக்க போகிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், சாரி. பட் என்னால் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ண முடியுது. அது உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் ஏன் ஓவர் கம் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தான் என்னால் பார்க்க முடியுது. லெட்ஸே இந்த ஒரு கனெக்ஷனில் ஏதாவது சின்ன ஹோப்பாச்சு இருக்கான்னு நம்ம இன்னொரு கார்டு வந்து பார்த்துடலாம். லெட்ஸ் see guys, ஏதாவது ஹோப் இருக்கான்னு பார்க்கலாம் இன்னொரு கனெக்ஷனில். நம்பர் 1. ஓகே, ஒரு கார்டு டேர்ன் ஆயிருக்கு. என்ன கார்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா என்ன கார்டு வந்திருக்காங்கன்னு? 10 of swords. 10 of swords வந்து அப்ரைட்டில் வந்தாலுமே வந்து நெகட்டிவ் தான், ரிவர்ஸில் வந்தாலுமே நெகட்டிவ் தான். நான் என்னன்னு சொல்கிறது, இந்த கனெக்ஷனில் இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் see, இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் தான் ஹர்ட் ஆக போகிறீங்க, அவங்க கிடையாது. இதில் ஹோப்பே என்னால் பார்க்க முடியல இந்த கனெக்ஷனில். உங்களுக்கான கைடன்ஸுமே பார்க்கலாம். ஓகே, கைடன்ஸ்க்கு 2 கார்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே, see judgmental and knight of wands. ஸ்பீட், ஆக்ஷன்ஸ் இல்லை உங்கள் கனெக்ஷனில். ஆக்ஷன்ஸ் எடுங்க, பிரேவாக எடுங்க, ஒரு வாரியராக நீங்கள் மாறணும். ஓகே, உங்களுக்கான கைடன்ஸுமே அதுதான். ஏஞ்சல்ஸோட சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஹாஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க, யாராவது ஒருத்தன்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்காச்சும் சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நம்பர் 1. ஓகே guys, see, ஆக்சுவலி தெரியுதா? இன் 3 weeks. ஓகே, இன் 3 weeksல எதாவது பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்பிளாக்மே பண்ணலாம். ஓகே, நம்ம நம்பர் 2 பார்க்கலாமா? ஹாய் நம்பர் 2 பார்ப்போமா? ஓகே, பார்த்தீங்களா எப்படி வந்து விழுந்திருக்குன்னு? guys, do subscribe my channel. Okay,
அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நான் டேரோ கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டேர்ன் ஆச்சு என்னன்னு பார்க்குறேன். ஓ மை காட், பியூட்டிஃபுல். அண்ட் ஜாயின் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்ட். ஓகே, இப்படி வந்திருக்கு. அண்ட் இன்னும் ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இது லவ்வர்ஸ். நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்பர் 2 பார்ப்போமா? இந்த ஒரு கனெக்ஷனில் 2 க்யூட் கப்புள்ஸுமே வந்து சைலண்ட் மோடில் போயிட்டீங்க. நோ கான்டாக்டில். ஏதோ ஒரு கொஷின்ஸ் நீங்கள் அவங்கள கேட்டிருக்கலாம். அவங்களுக்கு ஈகோ டச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபைட் பெருசாக மாறி இருக்கலாம். இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க. சின்ன சண்டை தான், ஆனால் ரொம்ப ரொம்ப லாங் நோ கான்டாக்டாக இருக்குது இந்த ஒரு கனெக்ஷன். 2 பேருமே நிறைய கேரிங் வச்சுருக்கீங்க ஈச் அதர். இங்கே ஒரு ஃபெமினன் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க பார்ட்னர் மேலே நிறைய கேரிங் வச்சுருந்துருக்காங்க பாஸ்ட்டில். அந்த கேரிங் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவ்வளோ அதிகமான ஒரு டீப்பான ஒரு கேரிங் இருக்குது அவங்களுக்கு. போக போக இந்த கனெக்ஷன் போக போக டேஸ் போக போக அவங்களுக்கு அந்த கேரிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா, மாஸ்குலின் இருக்கார்ல, அவங்கக்கிட்ட அவங்க ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஏதாவது கொஷின் பண்ணுறாங்கன்னா மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இவங்களுக்கு வந்து அந்த கேரிங் வந்து கம்மியாயிடுச்சு. வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. எதுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு ஃபெமினைன் வந்து நினைக்கிறாங்க. அதுவுமே பார்க்க முடியுது. பட் மாஸ்குலினுமே அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. நான் ஏன் வந்து மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் சொல்கிறேன்னா, இந்த கனெக்ஷன் வந்து என்னால் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஓகே, 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. ஃபெமினைன் மேலேயும் இருக்குது, மாஸ்குலின் மேலேயுமே இருக்குது. மாஸ்குலினுக்கு நிறைய ஒர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது. ஒன் மேன் ஹேண்டாக வந்து அவங்க எல்லாமே வந்து டேக் ஆன் பண்ணுறாங்க. ஒரு ஷோல்டரில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அவங்களுமே வந்து இந்த கனெக்ஷனில் ஒரு டீப்பாக சின்சியராக இருந்திருக்காங்க ஃபெமினைனுக்கு. பட் ஃபெமினைன் அவங்கள புரிஞ்சிக்கலையோ என்னால் அது பார்க்க முடியுது. அண்ட் தென் மாஸ்குலினுமே ஃபெமினைனை புரிஞ்சிக்கல. அவங்க என்ன பேச வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அண்ட் தென் ஃபெமினைனுமே வந்து மாஸ்குலினை புரிஞ்சிக்கல. நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் என்ன ப்ராப்ளமில் இருக்காங்க, அவங்க என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க அதை பற்றியும் யோசிக்கல. நான் இப்போ கொஷின் கேட்டு தான் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வர மாதிரி என்னால் பார்க்க முடியுது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஐ திங்க் இவங்க 2 பேருக்குமே வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு என்கேஜ்மெண்ட் நீங்கள் வீட்டில் சொல்லியிருக்கலாம் இந்த கனெக்ஷனை பற்றி. உங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்திருப்பாங்க. பட் உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அதையுமே என்னால் வந்து பார்க்க முடியுது. சில பேருக்கு வந்து ட்ராப் ஆகிருக்கலாம் மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பாதியிலே ட்ராப் ஆகிருக்கலாம். சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அதுவுமே பார்க்க முடியுது. 2 பேருமே வந்து அந்த கோபத்தோடு இருக்கீங்க. ஏன்னா இங்கே கப்பிள்ஸாக வந்திருக்காங்க. குயின் ஆஃப் சோட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் சோட்ஸ். 2 பேருமே சண்டை போட்டுக்கிறீங்க. யாருமே வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. நீ சொல்கிறத நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்க மாட்டேன். பிளேமிங் ஈச் அதர். 2 பேருமே பிளேம் பண்ணிக்கிறீங்க. மேலே தான் மிஸ்டேக்,
அந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே பிளேமிங் ஈச் அதர். ஸோ அதனால இந்த கனெக்ஷன் வந்து ஒரு மாதிரி லிட்டில் பிட் உங்களுக்கு டாக்ஸிக்காகவுமே போயிருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் கிடையாது. ஏன்னா த லவ்வர்ஸ் வந்திருக்காங்க, எங்கே த க்யூட் லவ்வர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு சோல் கனெக்ஷனுமே பார்க்க முடியுது. இருந்தாலுமே வந்து இந்த கனெக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்குது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து சரியே பண்ணல, எஃபர்ட்ஸ் வந்து போடாமல் விட்டுட்ருக்கீங்க பாதியில். கோவம் தான் முக்கியம், ஈகோ தான் முக்கியம். இன்னும் மேஸ்குலின் இருக்காங்க, அதே மாதிரி ஃபெமினினாக இருக்காங்க. 2 பேருமே இப்படி இருந்தால் எப்படி இந்த கனெக்ஷனில்? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல இந்த கனெக்ஷனுக்காக. பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்ஸ், தி சன், த குட் ஓமன் என்ன பண்ணுறாங்கன்னா வாட் எவர் ப்ராப்ளம் ஓகே, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரிகன்சிலியேஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஒரு பிரைட் சன்லைட் இந்த கனெக்ஷனில் வந்து சன்ரைஸ் ஆக போகுது. என்ன ஆக போகுது? சன்ரைஸ் ஆக போகுது. ஹாப்பி சைல்டு, உங்கள் இன்னர் சைல்டு இருக்குல்ல, ரொம்ப ஹாப்பி ஆக போகுது. உங்கள் இன்னர் வாய்ஸ் நல்லா வந்து ஹாப்பி ஆக போகுது. எல்லாமே ஹாப்பி 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 மோடுக்குமே வந்து சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் தென் இந்த கனெக்ஷன் வந்து சில ஃப்ரெண்ட்ஸுமே இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி தெரியுது. அவங்க வந்து இந்த கனெக்ஷனுக்கு வந்து ஏதாவது வந்து பேடான சில ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம். உங்கள் கனெக்ஷன் நிறைய பேருக்கு பிடிக்கல. நிறைய ஈவில் ஐசஸ் இந்த கனெக்ஷனில் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு உங்கள் கனெக்ஷன் வந்து பிடிக்கல. நீங்கள் உங்கள் கனெக்ஷன் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது நல்லது. எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க, அதான் நல்லது. நிறைய பேர் ஜெலஸ் ஆகுறாங்க இந்த கனெக்ஷனை பார்த்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ஜாலியாக இருந்திருப்பீங்க. பட் நிறைய வெளியே போயிருப்பீங்க, நிறைய அவுட்ஸ் போயிருப்பீங்க, ரெஸ்டாரண்ட், நிறைய விஷயங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்தே பண்ணியிருப்பீங்க. டெம்பிள் விசிட் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பட் நிறைய ஈவில் ஐஸ்னால கூட உங்களுக்கு சண்டை வந்திருக்கலாம் இந்த கனெக்ஷனில். இருந்தாலுமே இந்த கனெக்ஷனில் ரீகன்சிலேஷன் பாசிபிள் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 பேரும் விட்டு கொடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த கனெக்ஷனை வந்து டேக் ஆன் பண்ணணும். 2 பேருமே இப்படி இருந்தால் எப்படி? மேஸ்குலினும் எப்படி இருக்கீங்க, ஃபெமினினும் எப்படி இருக்கீங்க? 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். 2 பேருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு மனசு விட்டு பேசுனீங்கன்னா 2 பேருமே வந்து நல்லாயிருக்கும் இந்த கனெக்ஷன். அண்ட் சரியுமே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை ஒரு பார்ட்னருக்கு பார்க்க முடியுது. ஒரு பார்ட்னர் வந்து அவங்களுமே வந்து கேரிங்காக எதிர்பார்க்குறாங்க. ஒரு பார்ட்னர் வந்து ஃபினான்ஷியலி லோவாக இருக்காங்க. எல்லாமே பார்க்க முடியுது கனெக்ஷன். ஓகே, ஒன் செகண்ட், நான் ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஜஸ்டிஸ். இந்த கனெக்ஷனுக்கு ஜஸ்டிஸ் தேவைப்படுது. ஏதோ ஜஸ்டிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஃபெமினைன். என்ன ஜஸ்டிஸ் அது? ஐ திங்க் நீங்கள் 2 பேருமே நினச்சிட்ருக்கீங்கன்னா நீ தான் மிஸ்டேக் பண்ணன்னு இன்னொரு பார்ட்னரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. அவங்க வந்து நீங்கள் தான் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னு அவங்க உங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஜஸ்டிஸ் வந்து நீங்களே வந்து கேட்குற மாதிரி இருக்குது. 2 பேருமே பிளைமிங் ஈச் அதர். பட் 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் 2 பேரும் யாரோ ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு 2 பேருமே ஜஸ்டிஸ்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, நீங்கள் தான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான், அது எல்லாமே சரியாயிடும். ஜஸ்டிஸ் கேட்குற அளவுக்குலாம் வந்து இல்லை. இந்த கனெக்ஷன் நல்லாவே இருந்திருக்கு. ஒரு லாயலிட்டி பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் உங்களை அவ்வளோ கேர் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, டீப்பான கனெக்ஷனாக இருக்குது. அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த கனெக்ஷனுக்காக. இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகக்கூடாதுன்னு யூனிவர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இந்த கனெக்ஷனுக்காக. பட் நீங்கள் ஏன் வந்து ஈகோவாக இருக்கீங்க? ஜஸ்டிஸ் வந்து கேட்குறீங்க. எனக்கு புரியல. 2 பேருமே ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரி இருக்குது. 2 பேரில் ஒருத்தராக கூட இருக்கலாம், ஒரு 2 பேராக கூட இருக்கலாம். ஓகே, பட் புரிஞ்சுக்கணும், இந்த கனெக்ஷனுக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. 2 பேருமே வந்து ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ என்னோடய கார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் என்னோடய அட்வைஸுமே அதுதான்.
ஓகே, உங்கள் பர்சன் உங்களை எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு பார்த்துருவோமா? பைல் 2 பார்ப்போமா? guys, உங்களுக்கு பைல் 2 ரெசனேட் ஆகல, நீங்கள் பைல் 1 கூட பார்க்கலாம். Let's see what is this. Let's see. Oh my god. Within 8 months, தெரியுதா உங்களுக்கு? Within 8 months. Beautiful. Okay guys, this is my reading. உங்களுக்கு reading resonate ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. And thank you so much. Take care. Bye bye.